கல்யாணி, என்னை ஏன் அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்கிறாய்? அந்த அளவிற்கு திருக்கோட்டியூரில் என்ன நடந்தது? நம் அண்ணன் அந்த சுந்தரியை காந்தர்வ விவாகம் புரிந்து கொண்டார். அதனால்தான் அப்படி சொன்னேன். இது எப்படி நடக்க முடியும்? இப்படி ஒரு காரியத்தை அண்ணன் செய்தார் என்று சொல்ல உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? பொறுங்கள் பொறுங்கள். என்ன ஆயிற்று உங்களுக்கு? ஏதோ வெள்ளையருக்கு எதிராக ஆவேசமாக பேசுவது போல் இவ்வளவு கோபமாக பேசுகிறீர்கள். பிறகு சுந்தரியின் மேல் அண்ணனுக்கு எப்படி காதல் மலர்ந்தது? காதலுக்கு காரணங்கள் கிடையாது. சுந்தரி தனது கலையை உயிராக மதிப்பவர். அந்த கலைக்கு ஒரு அவமதிப்பு ஏற்பட்டால் அது அம்பலக்காரராக இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவனாக இருந்தாலும் சரி, எதிர்க்கும் துணிச்சல் பெற்றவர். அதே நேரம் உயர்ந்த பண்புகளை கொண்டவர். ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக மதிப்பவர். இத்தனை நற்பண்புகள் அந்த சுந்தரியிடம் இருப்பதால் இதில் ஏதோ ஒன்று அண்ணன் மனதை ஈர்த்திருக்க வேண்டும். இத்தனை போராட்டங்களுக்கு இடையில் புயலாய் இருந்த அண்ணனின் வாழ்க்கையில் தென்றலாய் அந்த சுந்தரி வந்திருக்கிறாரே, அதை நினைத்து நாம் மகிழ வேண்டாமானா? அண்ணன் தனக்கென ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து தனக்கு துணைவியாக்கிக் கொள்ள முனைந்திருக்கிறாரே, நிச்சயம் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா இதை ஏற்றுக்கொண்டாரா? மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அவரை அண்ணன் ஏற்றுக்கொண்டதற்கு அச்சாரமாக நம் வீட்டிலிருந்து சீர்வரிசைகள் திருக்கோட்டியூருக்கு போயாகிவிட்டது. ஓ, இவ்வளவுதானா? இதையா இவ்வளவு பெரிதுபடுத்தி பேசினாய்? நான் கூட அண்ணன் தவறாக முடிவெடுத்து விட்டாரோ என்று சற்று பயந்து போய்விட்டேன். சீர்வரிசை தானே அனுப்பியிருக்கிறார். என்னண்ணா இவ்வளவு சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள்? கல்யாணி, அம்பலக்காரர்களாக இருப்பவர்கள் தாங்கள் விருப்பப்பட்ட பெண்ணை ஆசை நாயகியாக ஆக்கிக் கொள்வது வழக்கம். அதற்காக சீர்வரிசைகளை அனுப்பி முறையாக அவளை தனக்கு மட்டுமே சொந்தமாக்கிக் கொள்வது நடைமுறையில் இருக்கும் ஒன்றுதான். அதற்காக அந்த பெண்ணை மனைவியாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம் இல்லை. இல்லை யாதப்பா, உன் அண்ணன் அப்படி பெண்மோகம் பிடித்து திரிபவன் என்று நினைத்து விட்டாயா? நான் சுந்தரியை ஏற்றுக்கொள்ள முன்வந்தது மோகத்தினால் அல்ல. எங்கள் இரு மனமும் இணைந்ததற்கு அடையாளமாகத்தான் சுந்தரி வீட்டிற்கு சீர்வரிசைகளை அனுப்பி வைத்தேன். தற்போது நான் சுந்தரியை காந்தர்வ மனம் புரிந்திருந்தாலும் விரைவில் ஊரறிய நிச்சயம் அவளை திருமணம் செய்வேன். இதை எந்த சபையில் அறிவிக்க வேண்டும் என்றாலும் தயங்காமல் அறிவிப்பேன். ஏனென்றால் சுந்தரி என் ஆசை நாயகி அல்ல, அன்புக்குரிய மனைவி. அதை தயவு செய்து எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா, இது என்ன ஆச்சரியம்! நீங்கள் இருவருமே மிகச்சிறந்த வீரர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். வாழ்வீச்சு, ஈட்டி எறிதல், வில்லேந்தி அம்பு தொடுத்தல் என அனைத்திலும் நீங்கள் வல்லவர்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். ஆனால் துப்பாக்கிகளை ஏந்தியவுடன் நீண்ட காலமாக அதில் பயிற்சி பெற்றவர்கள் போல் சரியாக குறிப்பார்த்து சுடுகிறீர்களே, அது எப்படி? ஊமை துறையாரே, நாங்கள் சிவகங்கை மகாராணி வேலு நாச்சியாரின் மெய்க்காவலர்களாக இருந்தவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? அது நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்த வரலாற்றாயிற்றே. சிவகங்கையின் மன்னர்களாக மகாராணியார் வேலு நாச்சியாரின் கரத்தால் முடிசூட்டப்பட்ட பிறகும், சிவகங்கை முதல் காளையார் கோயில் வரை தங்கள் ஆதிக்கத்தில் வந்த பிறகும் நீங்கள் அதை மறைத்ததும் இல்லை, மறந்ததும் இல்லையே. வரலாற்று உண்மைகளை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஊமை துறையாரே? எங்கள் மகாராணி வேலு நாச்சியாருக்கு நாங்கள் உண்மையாக சேவை புரிந்தோம். அந்த சேவைக்கு மகிழ்ந்த அவர் சிவகங்கை சீமையை பரிபாலிக்கும் பொறுப்பை எங்களிடம் தந்துவிட்டு அவர் அரசியல் துறவு பூண்டார். துப்பாக்கி சுடும் பயிற்சியை பற்றி அல்லவா நாம் பேச ஆரம்பித்தோம்? அதை நீங்கள் சொல்லவில்லையே. மகாராணி வேலுநாச்சியார் மீது கொண்டிருந்த மரியாதையின் காரணமாக
வெள்ளையர்கள் எங்களிடம் நட்பு பாராட்டினார்கள். அந்த நேரத்தில் ராமநாதபுரம் கோட்டையை பரிபாலிக்கும் பொறுப்பை ஏற்றிருந்த கர்னல் மார்டின்ஸ் என் தம்பி சின்ன மருதுவிற்கு மிகவும் நெருங்கிய நண்பராக மாறிவிட்டார். மார்டின்ஸிடம் சின்ன மருது துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்ற போதே நானும் அதை கற்றுக்கொண்டேன். ஆனால் நீங்கள் இதற்காக இவ்வளவு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தென்பாண்டி நாட்டுக்கே உரித்தான விளரித்தண்டை ஏற்றி இலக்கு நோக்கி வீசி பழகியவர்களுக்கு துப்பாக்கியால் குறிபார்த்து சுடுவது ஒன்றும் பெரிதல்ல. ஆனால் நான் வேறொன்றை நினைத்துதான் ஆச்சரியப்படுகின்றேன். என்ன அது? கோபால நாயக்கரிடம் ஒரு பணியை கொடுத்தால் அதை சிறப்பாக செய்வார் என்பது தெரியும். இருந்தாலும் ஆங்கிலேயன் மிக நுணுக்கமாக தயாரித்திருக்கும் இது போன்ற ஒரு துப்பாக்கி எப்படி செயல்படுகிறது என்பதை கண்டுபிடித்து அதன்படியே ஒன்றை உருவாக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் அந்த சந்தேகத்திற்கே இடமில்லாமல் நிறைவாக செய்துவிட்டார். வெள்ளையர்கள் துப்பாக்கிகளை ஏந்தி சுடும்போது இருப்பது போன்ற அதே விசை, அதே அழுத்தம் இந்த துப்பாக்கியிலும் அப்படியே இருக்கிறது. இந்த அளவிற்கு இதை தயாரித்ததற்கு மிகுந்த சாமர்த்தியமும் பொறுப்பும் வேண்டும். அது நம் கோபால நாயக்கரிடம் இருக்கிறது. உண்மைதான் அண்ணா. இவ்வளவு முழுமையான அமைப்புடன் ஆங்கிலேயரின் துப்பாக்கிக்கும் இதற்கும் வித்தியாசமில்லாமல் உருவாக்கி இருக்கிறார் நமது கோபால நாயக்கர். முதல் துப்பாக்கியை தயாரித்து அதன் வழிமுறைகளை கண்டறிந்து மறுகணமே ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகளை செய்ய தொடங்கிவிட்டார் கோபால நாயக்கர் என்பது தெரிந்துவிட்டது. ஆனால் அவற்றை அம்பலக்காரர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோமே, அதை செய்து விட்டாரா? அதை அறிவதற்காகத்தானே என்னையும் வீரப்பனையும் அம்பலக்காரர்களின் இருப்பிடத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள். அங்கு சென்று பார்த்தபோது நாங்கள் அயர்ந்து போனோம். இவ்வளவு விரைவில் அம்பலக்காரர்களுக்கெல்லாம் எப்படி ஆயுதங்களை அனுப்பி வைத்தார் கோபால நாயக்கர் என்று ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அம்பலக்காரர்களுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை அளிப்பதற்காக ஆங்காங்கே அவரது சீடர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அவரது சீடர்களுக்கு கோபால நாயக்கரே பயிற்சி அளித்திருக்கிறார். ஆஹா, நமது விடுதலை போராட்டத்திற்கு கிடைத்திருக்கும் உன்னதமான மாணிக்கம் கோபால நாயக்கர். அவர் நமக்கு உறுதுணையாக அமைந்தது நாம் பெற்ற பெரும் பேர். ஏன் வாளுக்கு வேலி நமக்கு பாதுகாவலனாய் இருப்பதும் நமக்கு அமைந்த பெரும் பேர் அல்லவா? அவரது தம்பி கருத்த ஆதப்பன் ஈழத்திற்கு ஆயுதங்களோடு சென்றாரே, என்னவாயிற்று? அதை பற்றி சொல்வதற்காகத்தான் காத்திருக்கிறேன். கருத்த ஆதப்பன் மிகவும் திறமையாக கடல் கடந்து சென்று வைரமுத்து பண்டாரக வன்னியனிடம் ஆயுதங்களை சேர்த்து விட்டான். அத்தோடு வைரமுத்து பண்டாரக வன்னியன் நம்மிடம் தரச்சொல்லி தரப்பட்ட ஒரு லிகிதத்தையும் ஆதப்பன் கொண்டு வந்திருக்கிறான். ஞானமுத்து, இதில் என்ன எழுதியிருப்பார் என்பது நமக்கு தெரியாதா? காலத்தால் செய்த நன்றி என்பதை குறிப்பிட்டிருப்பார். ஆனால் வெள்ளையனுக்கு எதிராக நாம் தொடுத்திருக்கும் இந்த சுதந்திர போரில் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பார்த்தால் இவ்வளவு ஆயுதங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கும் கோபால நாயக்கருக்கு நாம் எப்படி நன்றி சொல்வது? அந்த ஆயுதங்களை தனியாக ஈழத்திற்கு கொண்டு போய் சேர்த்த கருத்த ஆதப்பனுக்கு எப்படி நன்றி சொல்வது? அதை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை அண்ணா. அன்று ஆதப்பன் ஈழத்திற்கு செல்வது பற்றி பேசிய போது நான் மறுப்பு சொல்லியது உங்களுக்கு நினைவிருக்கும். நீங்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டதால் நான் எதுவும் சொல்லாமல் இருந்து விட்டேனே தவிர என் மனதில் சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஏன் அப்படி சந்தேகப்பட்டீர்கள்? பிரிட்டிஷார் தரைப்படையோடு மட்டும் நிற்கவில்லையே. வான்வழி தாக்குதலுக்கான விமானங்கள் அவர்களிடம் இருக்கின்றன. கடல் வழி தாக்குதலுக்கான கப்பல்கள் எப்போதும் கடலில் சுற்றிக்கொண்டே இருக்கின்றன. இதிலெல்லாம் தப்பித்து ஆயுதங்களை கொண்டு செல்வது அவ்வளவு சுலபமா என்ன? ஏதோ ஒரு படகு தனியாக வருகிறது என்று தெரிந்தால் என்னவாகும்? அரை நாழிகையில் அந்த படகை சுற்றி வளைத்துக் கொள்வார்களே. படகில் ஆயுதங்கள் இருக்கிறது என்று தெரிந்தவுடனே சுட்டுக் கொன்றுவிட்டால் கூட ஒரு கணத்தில் உயிர் போய்விடும். ஆனால் உயிரோடு இழுத்துச் சென்று ஆயுதங்களை யாருக்கு கொண்டு போகிறாய்?
யார் இதை கொடுத்து அனுப்பினார்கள் என்று சித்திரவதை செய்வார்களே. அவர்களிடமிருந்து அதன் பின் தப்பிக்கவே முடியாது. தாங்கள் சொல்வதை கேட்கும் போதே உடல் நடுங்குகிறது, மனம் பதறுகிறது. அதோடு போயிற்றா? கரை ஏறிய பிறகும் யார் கண்ணிலும் படாமல் ஆயுதங்களை வைரமுத்து பண்டாரக வன்னியன் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அங்கிருந்து மீண்டும் எவரிடமும் அகப்படாமல் திரும்பி வர வேண்டும். இத்தனை பிரச்சனைகளையும் கடந்து ஆதப்பன் இதை சாதித்திருக்கிறான் என்றால் நிச்சயம் அவன் பாராட்டப்பட வேண்டியவன்தான். பகைவர்களிடமிருந்து பத்திரமாக தப்பித்து வந்த மாவீரன். கருத்த ஆதப்பன் எதையும் சாதிக்கும் ஆற்றல் படைத்தவன் என்பதை மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். பொதுவாகவே ஆங்கிலேயர்கள் அம்பலக்காரர்களை மட்டுமே கவனிப்பார்கள், அவர்கள் தம்பிகளை பொருட்படுத்த மாட்டார்கள் என்று நான் நம்பியது சரியாக போய்விட்டது. வாளுக்கு வேலியின் தம்பி கருத்த ஆதப்பன் நம் நம்பிக்கைக்கு பொருத்தமானவன் என்பதை நிரூபித்து விட்டான். இதேபோல் வல்லத்தரையனின் தம்பி வைரமுத்தனையும் நம் பணிக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் இரு இளம் சிங்கங்கள் நமக்கு துணையாக அமைவார்கள். ஆதப்பனும் இதை மிகவும் விரும்புவார். ஏனென்றால் வைரமுத்தனும் ஆதப்பனும் இளவயது நண்பர்கள். மன்னர் இருவருக்கும் என் அன்பான வணக்கம். வா செவத்தையா. நாங்கள் இங்கு வந்தவுடனேயே நீ ஒரு முக்கியமான பணிக்காக வெளியில் சென்றிருக்கிறாய் என்பதை அறிந்தோம். அதற்கேற்ப நீ வரும் வேகத்தை பார்த்தால் ஏதோ பரபரப்பான செய்தியோடு வந்திருப்பது போல் தெரிகிறதே. உண்மைதான். மதுரைக்கும் பார்த்திபனூருக்கும் நடுவே ஆயிரக்கணக்கான வீரர்களோடு நீங்கள் சில பாசறைகளை அமைத்திருக்கிறீர்கள் அல்லவா? அந்த ரகசியம் எப்படியோ அக்னியோவிற்கு தெரிந்துவிட்டது. இது நான் எதிர்பார்த்ததுதான். கோபால நாயக்கர் அமைத்த பாசறைகளை பற்றி அறிந்து அவற்றில் ஒன்றை அந்த மேஜர் கிரே தாக்கவில்லையா? அதேபோல் பார்த்திபனூரில் உள்ள நமது பாசறையை தாக்கவும் திட்டம் தீட்டியிருப்பான். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்திபனூருக்கு மிக அருகில் வெல்ஸ் துரை என்பவன் வந்து கொண்டிருக்கிறானாம். அவனுக்கு இந்த செய்தியை சொல்லி தாக்குதல் நடத்தும்படி ஆணையிட்டு ஓலை அனுப்பியிருக்கிறானாம் அந்த அக்னியு. ஓ, இனி நாம் ஒவ்வொரு கணமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஊமைத்துறையாரே, நாங்கள் இப்பொழுதே காளையார் கோயிலுக்கு புறப்படுகிறோம். அங்கிருந்தால்தான் நிலைமையை உடனுக்குடன் அறிந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர முடியும். நீங்களும் அடிக்கடி எங்காவது சென்று இந்த மறைவிடத்தை கண்டுபிடிக்க இடம் தந்து விடாதீர்கள். நாங்கள் புறப்படுகிறோம். வாருங்கள் சின்ன மருது, புறப்பட. என்ன அத்தை, இப்போதுதான் என் முகத்தை முதலாக பார்ப்பது போல் இவ்வளவு ஆர்வத்தோடு பார்க்கிறீர்கள்? உண்மைதான் சுந்தரி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் முகத்தில் இத்தகைய பூரிப்பை இன்றுதான் பார்க்கிறேன். காலை கதிரவனை கண்ட தாமரை மலர் போல் அல்லவா உன் முகம் பூத்து குலுங்குகிறது? சித்திரை பௌர்ணமியில் ஜொலிக்கும் நிலவை போலல்லவா உன் முகம் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது? இந்த இனிய முகத்திற்குத்தான் எத்தனை சோதனைகள், எத்தனை மாற்றங்கள். அவை அத்தனையும் இந்த திருக்கோட்டியூர் பெருமானின் திருவருளால் ஆதவனின் ஒளிப்பட்டு கரைந்துவிடும் பனி போல் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது. தாங்கள் சொல்வது உண்மைதான் அத்தை. உண்மையான பக்தி கொண்டு தூய உள்ளத்தோடு இந்த பரமனின் திருவடியை சரணடைந்தால் எத்தனை இடர்கள் ஏற்பட்டாலும் அவை அத்தனையையும் பொடி பொடியாக்கி அந்த பகவானே நமக்கு பாதுகாவலனாகவும் இருப்பான். உண்மைதான் சுந்தரி. நம்பியவருக்கு நடராஜன், நம்பாதவருக்கு யமராஜன் என்ற சொல்லிற்கு ஏற்ப இந்த இறைவனின் திருவடியே சரணம் என்று இருந்ததனால்தான் என் மனதில் இருந்த பெரும் சுமையை இந்த பரமன் ஏற்றுக்கொண்டான். அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் மனதில் அப்படி என்ன சுமை? உண்மையை சொல்கிறேன் சுந்தரி. உன்னையும் வடிவையும் என் இரு மகள்களாக பாவித்துதான் வளர்த்தேன். அது எனக்கு நன்றாகவே தெரியும் அத்தை. உங்களுக்கென பிள்ளைகள் பிறந்தால் எங்கள் மீதுள்ள பாசம் குறைந்துவிடுமோ என்று எண்ணி தாய்மை என்ற மிக பெரும் பாக்கியத்தை பெறாமல் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
சுந்தரி, இந்த அத்தையை இந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறாய் என்று நினைக்கும் பொழுது என் உள்ளம் பூரிக்கிறதம்மா. இருப்பினும் உங்களை என் மகளாக வளர்த்து ஒரு தாய்க்குரிய கடமையை செய்தாலும் உங்களை எப்படி கரை சேர்க்கப் போகிறோம், உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்து தரப்போகிறோம் என்ற பெரும் சுமை என் இதயத்தில் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் நீயோ உனது நாட்டியம், அதனால் கிடைத்த புகழ் என அனைத்தையும் இந்த பரமனின் திருவடியில் சமர்ப்பித்து விட்டாய். ஆனால் உன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ளப் போகிறாயோ என்ற ஏக்கம் என்னை விட்டு அகலவில்லை. எது நடந்தாலும் அது இறைவனின் திருவருளே என்று நீ எந்த அளவிற்கு அவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக அந்த பாகநேரிக்கு ஆண்டவனாக விளங்கும் வாளுக்கு வேலியாரை உனக்கு வாழ்க்கை துணையாக அமைத்து தந்துவிட்டார். இதன் மூலம் என் மனதில் இருக்கும் பெரும் பாரத்தை இந்த பகவான் ஏற்றுக்கொண்டார். இதை நினைத்து நான் அளவற்ற ஆனந்தம் அடைந்தாலும் உன் தங்கை வடிவுக்கும் இந்த பரமன் நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தந்துவிட்டால் அதைவிட பெரும் நிம்மதி எனக்கு வேறொன்றும் இல்லையம்மா. அத்தை, அதையும் இந்த திருக்கோட்டியூர் பெருமான் நல்லபடியாக நடத்தி வைப்பார் அத்தை. யார் யாருக்கு யார் துணை என்பதை இந்த திருக்கோட்டியூர் பெருமான் எப்போதோ தீர்மானித்திருப்பார். எனக்கு இவர்தான் துணையாக வர வேண்டும் என்று நாமாக நாடிச் செல்லவில்லை. உண்மையை சொல்ல போனால் எனக்கும் பாகநேரி அம்பலக்காரருக்கும் மாறாத மனக்கசப்போடுதான் முதல் சந்திப்பே ஏற்பட்டது. ஆனால் அந்த மனக்கசப்பு எங்கள் இருவரின் இதயத்தையும் இணைத்து வைத்து முக்கணியின் சுவையாக மாறும் என்று நானும் நினைக்கவில்லை, அவரும் அதை எதிர்பார்க்கவில்லை. இன்னாரை இன்னாரோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்பது இந்த ஆண்டவனுடைய தீர்ப்பு. எங்கள் இருவரையும் இணைத்து வைத்தது கூட இந்த இறைவன் போட்ட முடிச்சுதான். இல்லை, இது நீ போட்ட முடிச்சு.